Hey guys, welcome to my channel. Happy August. Intro. Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். சோ ஆகஸ்ட் மந்த்ல இருக்கோம். ஆகஸ்ட் மந்த் புது எதுனாலுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு எந்தூசியாசம், ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஃபீல் வந்து இருக்கும். கண்டிப்பா இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் அப்படிலாம் இருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டு என்னுடைய ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து இந்த மாசத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஒரு நாளுக்கு எப்படி நீங்க கிளம்பலாம் அப்படின்றது வந்து இந்த நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸ்கின்ல மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அழகாக காமிச்சு அப்படியே ரொம்ப கேஷுவலான ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி இருக்கும். டெய்லி கெட் ரெடி வித் மீ. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாசத்துல எனக்கு பிடிச்ச மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சது ஜூலை மாசத்துல இருந்து புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணது. சிலது வந்துட்டு ஜூலைல யூஸ் பண்ணாம பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் சிலது வந்துட்டு அட்டிக்கட்டி யூஸ் பண்ணிட்டே இருந்தது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேர் ஸ்கின் மோட் ஆன் என்னுடைய ஃபேஸ் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேஸ் வாஷ்க்கு என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட் ஆல் டைம் கோ டு ப்ராடக்டா இருக்கக்கூடிய இந்த டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு தான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு ஜென்டில் ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்ட் கிளென்சர். உங்களுடைய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னா இது ஆப்டா இருக்க போகுது. இதுல நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு. உங்க ஸ்கின்னோட pH லெவல் இது பேலன்ஸ் பண்ண போகுது. ஸ்கின்னை ட்ரை ஆக்க போறது கிடையாது. அண்ட் ரொம்ப ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, இந்த கிளென்சர் உங்களுக்கு ரொம்பவே அழகா ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். அடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன் நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசர் வச்சு. இந்த மாய்ஸ்சரைசர் அகேன் இன்னொரு கோ டு ப்ராடக்ட். எனக்கு என்னுடைய ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டா இருக்கணும். அட் த சேம் டைம் நான் இதுக்கு மேல மேக்கப் போட போறேன்னா அந்த மேக்கப் கொஞ்சம் லாஸ்ட் ஆகவும் வேணும். அண்ட் நார்மலா என்னுடைய ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோவும் தெரியணும் அப்படின்னா நான் என்னுடைய நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் கண்டிப்பா போட்டுப்பேன். அதை நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் நான் யூஸ் பண்ணதுலே. எல்லா டைம் ஆஃப் த இயர்லயும் வந்து பக்காவா ஒர்க் ஆகும். ஆல்சோ என்னுடைய பாடி மாய்ஸ்சரைசேஷனுக்கு இந்த டெர்மாவேவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் நான் யூஸ் பண்ணிட்டேன். ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு இது அப்சல்யூட் ஃபேவரட்டா இருக்க போகுது. இது எனக்கு வந்து பாடி நான் ஷேவ்லாம் பண்றேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் போடக்கூடிய ஒரு பாடி கிரீம் மாதிரி இருக்கும். என் கால்ல எல்லாம் நான் போடுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு இது செம்ம பர்ஃபெக்டான ஒரு கிரீம். ஏன்னா செம்ம மாய்ஸ்சரைசிங்கா நரிஷிங்கா ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாம பார்த்துக்கும். சம்டைம்ஸ் என்னுடைய வாய் சுத்தி இருக்க இந்த ஏரியாலாம் கூட பாத்தீங்கன்னா ட்ரை ஆகும். அப்ப கொஞ்சமா எடுத்து அப்படியே பேட்ச் ட்ரீட்மெண்ட் மாதிரி நான் வந்து இங்கேயும் பண்ணிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாய்ஸ்சரைசர் நீங்க உங்களுடைய பாடி ஸ்கின்ல போட்டீங்கனாலே போதும். அது அடுத்த பாடி வாஷ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பர் நரிஷிங்கா உங்க ஸ்கின்னை பாத்துக்க போது ட்ரை ஆகாம. கண்டிப்பா இதுவும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்டா இருந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ இப்போ என்னுடைய ஸ்கின் கேர் வேலைகள் ஆல்மோஸ்ட் டன். ஒரு லாஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், வீட்டில் இருந்தாலும் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சன்ஸ்கிரீன். அண்ட் ரீசெண்டா எனக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன் ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பத்தி நான் என்னுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல கூட பேசியிருக்கேன். என்னை போய் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஓடி போய் நான் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்றேன். ப்ராடக்ட் ரீல்ஸ், ஃபேவரட் ரீல்ஸ், லைஃப் ஸ்டைல் ரீல்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதை வந்து என்னுடைய கழுத்து, முகம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப வாலண்டியராக தான் நான் கேமராவுக்கு ரொம்ப கிட்ட நின்று பேசுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய ஸ்கின்னை உங்களுக்கு அப்படியே காமிக்கணும் உங்ககிட்ட அப்படின்றது எனக்கு தோணுது. அதனால ஸோ கேமராலேருந்து பின்னாடி போ ஷூ அப்படின்னாதீங்க, வேணும்னே தான் இப்படி வந்து பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணதுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லிப்ஸ்டிக் போடுவேன். ஆமாம், நிறைய பேர் என்னோட பிளாக்ல கூட கேட்டிருந்தீங்க என்னதான் அப்படி வாயில போடுறீங்க, அது என்னது அப்படின்ட்டு. இது வந்து லிப்ஸ்டிக் ஸ்லாஷ் லிப் டிண்ட். 2 ப்ராடக்ட் இருக்கு. பட் நான் போன மாசம் கண்டுபிடிச்சு போன மாசத்துல இருந்து விரும்பி போட்டுட்டு இருக்க ஒண்ணு வந்து இது மைக்லாமோட லிப் சாட்டின் மேட் லிப்ஸ்டிக். பர்ஃபெக்ட் கைஸ், சீரியஸா செம்ம மாய்ஸ்சரைசிங், செம்ம நரிஷிங், பயங்கரமான டென்ட், லாங் லாஸ்டிங் டென்ட். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராபப்ளி தெரியும். ஓகே, இது நம்ம பார்த்த கலர் அப்படின்ட்டு. இதனுடைய ஷேட் வந்து சின்னர். ஓகேவா, சின்னர் தான். இது நமக்கு வெப்சைட்ல பாக்குறதுக்கு ரெட்டா இருந்தது. நானும் அப்படி நினைச்சுதான் வாங்கினேன். பிங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கல, ரெட்டுன்னு தான் நினைச்சு வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்வாட்சஸ் தனியா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. வெப்சைட்ல இருக்க ஷேட்ஸ் பார்த்து வாங்காதீங்க. அது ஒன்று சொல்லிக்க நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். இது வந்து கொஞ்சம் சாட்டின் ஃபினிஷோட இருக்கு, மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கு அப்படின்றதுனால என்னோட லிப்ஸ்க்கு ஒரு லிப் பாம் மாதிரியும் இருக்கு. அண்ட் லிப்ஸ்டிக் போட்ட வேலையும் வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து முடிச்சிட்டோம். ப்ரைமருக்கு இதுவும் என்னோட ஒரு ரீசன்ட் ஃபேவரட் தான். பட் இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளாமர்ஸ்ல இருந்து மேட் வேவ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்
primer. வெளியிலயும் நான் இதை போட்டு போயிட்டு வந்துட்டேன் 2-3 வாட்டி. பர்ஃபெக்டா இருக்கு. ஆயிலி ஸ்கின் ஆளுங்கள ஓடி போய் இது வாங்கிக்கோங்க. பர்ஃபெக்டான ஒரு மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் கைஸ். கொஞ்சோண்டு போதும். இது போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல அப்படியே ஒரு மேட் ஃபினிஷா வந்து உட்காருது. சாஃப்டா ஜென்டிலா இருக்கு உங்க ஸ்கின்னுக்கே. இது கொஞ்சோண்டு போதும், நிறைய போடணும்லாம் அவசியமே கிடையாது. ஸ்பெஷல் மென்ஷன் இந்த ப்ரஷ்க்கு. இது வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ் ஃப்ரம் கஃப்ஸ் அண்ட் லேஷஸ் F016. ஸோ இதை வச்சு நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணலாம், கன்சீலர், கான்டோர், ப்ளஷ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஃபவுண்டேஷன் வந்துட்டு போன மாதத்தில் நான் விரும்பி யூஸ் பண்ணது வந்துட்டு இந்த நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ். ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சோண்டு. அண்ட் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மேட்ச் ஆயிருக்கு. அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் ஷேட் நான் யூஸ் பண்ணுறது Chestnut 15 லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேட். ஸோ இதை எடுத்து என்னுடைய கண்ணு கீழே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன மீதி இருக்கோ அதை வந்து அந்த நெத்தி வாய் சுற்றி இருக்க ஏரியாலாம் நான் போட்டுக்கிறேன். லைக் தெரியுதா எப்படி வந்து பர்ஃபெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு. இந்த கண்ணத்துல வந்துட்டு நான் ப்ராடக்ட் எதுவுமே போடவே இல்லை, இங்க மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆல்சோ இதனுடைய அண்டர்டோன் கொஞ்சம் நியூட்ரல் அண்டர்டோனா இருக்கு, ரொம்ப வார்ம் கிடையாது. நியூட்ரல் டு ஆலிவ் அண்டர்டோன்ல இருக்கு. ஸோ ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு நல்லா மேட்ச் ஆகுது, செம்மையா மேட்ச் ஆகுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபவுண்டேஷன்ல. அண்ட் கொஞ்சம் போதும், நிறைய கூட வேண்டாம். நான் எடுத்த இத்துக்கணும்னு பம்பே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராடக்ட் கொடுக்குது. ஸோ இதை என்னுடைய நெத்தியில் அந்த டேன் ஆயிருக்க ஏரியா நான் நிறைய கூட போடவே இல்லை, தெரியுதா? அந்த மாதிரி போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷோட இந்த ஃபவுண்டேஷன் காம்போவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். என்ன மீதி இருக்கோ சும்மா அதை அப்படியே கழுத்துறேன், அவ்வளோதான். ஃபவுண்டேஷன் காலி. நான் இங்கெல்லாம் ப்ராடக்ட் எதுவுமே போடவே இல்லை, அவ்வளோதான். இதுவே என்னுடைய முகத்தை வந்து ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கிருச்சு. இதுவே எனக்கு போதுமானது. அண்ட் நான் வந்து கண்ணாடியே இல்லாமல் கேமராவோட வியூ ஃபைண்டர்லேயே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு இது அழகாக பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் வந்து ப்ராசஸ் நான் பண்ணுறது. பவுடர் வைஸ் என்னால் வந்து எவ்வளோ நல்ல பவுடர் ட்ரை பண்ணாலும் இந்த பவுடரில் வந்து வெளில வர முடியலை. kaybeautyயோட லூஸ் பவுடர்ஸ். ஓ மை காட், ஐ ஆம் இன் லவ் வித் இட். ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய ஸ்கின்னுக்கு வேறு இது செம்மையாக செட் ஆகுது. அண்ட் நான் இதை ரொம்ப ரேவ் பண்ண போய் யூஸ் பண்ணவங்களும் வந்துட்டு இது சூப்பராக இருக்குது அப்படின்றீங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்க. நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நான் வந்து என்னுடைய ஃபேஸை ஒரு வாட்டி செட் பண்ணிக்கிறதுக்கு கேரமல் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஹைலைட் பண்ணுறதுக்கு இதர் பீக்கன் இல்லைன்னா ஆலிவ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிப்பேன். எவ்ரிடே ஆல் யூஸ் பீக்கன். ரொம்ப நாள் ஆச்சு பீக்கன் யூஸ் பண்ணி. ஆலிவ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரீசெண்ட் டைம்ஸில். பீக்கன் எடுத்துக்கிறேன். ஆல்சோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்களா, நான் பவுடருக்கும் இதையே யூஸ் பண்ணுறேன். அடுத்து ப்ளஷ் எதாவது போட்டேன்னா அதுக்கும் இதையே யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ரஷ்ஷாக இருக்குது இந்த ப்ரஷ். ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ப்ரஷ்ஷும். அவ்வளோதான், என்னுடைய பேஸ் வேலை முடிஞ்சது. சிம்பிள் அண்ட் நீட். ஐப்ரோஸ்க்குலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. எனக்கு பிளாக் கலரில் ப்ராடக்ட் இருக்கனால தான் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்விஸ் பியூட்டி 2-in-1 ஐப்ரோ கிட் தி பெஸ்ட். இப்போ வரைக்கும் அஃபோர்டபுள் கேட்டகரியில் இந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான ப்ராடக்ட் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்சோ இந்த ப்ரஷ்ஷுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை அமேசானில் வாங்கினது எனக்கு, அதனால இதனுடைய ஸ்டைலு பிராண்ட் நேம்லாம் தெரியல. அண்ட் என்னுடைய ஐப்ரோஸ் ஆல்ரெடி கொஞ்சம் புஷ்ஷியாக இருக்குது. ஸோ ரொம்ப நான் எதுவும் ஷேப் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் டார்க்கன் மட்டும் பண்ணிக்கிறேன். டெய்லி மேக்கப்ன்றதுனால இந்த ஐஷேடோ இந்த இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இதான் என்னுடைய ஃபேவரட் பேலட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன இருக்கோ அது நான் போட்டுப்பேன். பட் ஒன்று இருக்கு, ஐஷேடோவில் வந்து நான் போன மாசத்துல ஸ்பெசிஃபிக்காக பார்த்து ரொம்ப லைக் பண்ண ஷேட் இப்போ காணும். பட் இந்த கீரோவோட ஐஷேடோ ஸ்டிக்ல வந்துட்டு ஒரு ப்ராண்ட் ஷேட் இருக்கும். இது வந்து பீச்சி கோல்டு. பட் ஆனாலும் நான் இதையே வந்து போட்டுக்கிறேன். அந்த கலர் இப்போ என்னால் தேட முடியல, அந்த ஒரே காரணத்தினால. இந்த ஐஷேடோஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. எல்லா இதில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வேராக கூட போடலாம், இல்லைனா ஃபெஸ்டிவ் டைம்லேயும் போடலாம். ரொம்ப நியூட்ரலாக நல்லா இருக்கும். வெயிட் லைக் ரொம்ப கிளாம்டப்பாக தெரியாது. நீங்கள் பில்ட் பண்ணதான் அந்த ஓவர் கிளாம்டப்பாக தெரியாது இருக்கும். இல்லை நான் இப்படியெல்லாம் ஐஷேடோ வந்து ஒரு டெய்லி லுக்கில் வந்து போட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது பிடிக்காது. பட் எனக்கு இந்த மாதிரி ஐஷேடோவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு இது வந்து ஆப்சல்யூட் ஃபேவரட்டாக இருக்குது. பட் அந்த ஷேட் சொன்னல, அந்த ஷேடை காணும். தேடினா எடுக்கலாம், தேடுற அளவுக்கு எனக்கு இப்போ பொறுமை இல்லை. அதனால இதே நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அடுத்து மஸ்காரா கைஸ். மஸ்காராக்கு ரீசன்ட் ஃபேவரட் நான் சொல்லுவேன். பர்பிளோட இந்த மஸ்காரா டெஃபினெட்லி ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். சூப்பராக இருக்குது. நல்லா லென்த்தன் பண்ணுது, நல்லா வால்யூமைஸும் பண்ணுது.
ஸோ மஸ்காராக்கு பர்பிளோட இந்த லென்த்தனிங் அண்ட் வால்யூமைசிங் மஸ்காரா. காஜலுக்கு வந்து இது நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இது ஸ்பெசிஃபிக்காக நான் போன மாதம் தான் பார்த்ததுன்னு கிடையாது, முன்னாடியே பார்த்துட்டேன். இது மேக்கோட ஒரு காஜல் பென்சில். பட் இதை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கேன் நிறையன்னு எனக்கு தெரியல, அதனால நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இது அகெயின் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காஜல் கைஸ். நல்லா இன்டென்ஸ் பிளாக், செம்ம லாங் லாஸ்டிங், அப்படியே இருக்கும் போட்ட மாதிரியே. லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அது அப்படியே இருக்கும் நீங்கள் கொடுத்ததோட. ஸோ இந்த காஜல் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் வச்சுக்கிட்டேன். பிளஷ்க்கு இது இந்த மாசத்தோட ஃபேவரட் நான் சொல்ல மாட்டேன், பட் என்னுடைய பிடிச்ச ஒரு லிஸ்ட்ல கண்டிப்பா இது வரும். பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த மந்த் இது அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா பிளஷ்க்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த மந்த்ல எதுவும் என்கிட்ட இல்லை. மேபி எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். பட் நான் அடிக்கடி இப்போ யூஸ் பண்றது வந்து இந்த ஷேட் ஃப்ரம் கீரோ பியூட்டி. இதுதான் இப்படி கொஞ்சமா இப்படி எடுத்துப்பேன். நல்ல ஒரு பீச்சி ப்ரௌன் டோன்ட் கலர். இதை எடுத்து என்னுடைய சீக்ஸ்ல கொஞ்சம் இன்னொரு ஒரு ஷேடும் இருக்கு, மேக்ல ரீசெண்டா ட்ரை பண்ண, அதுவும் சூப்பரா இருக்கு. பட் அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் தினமும் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், பட் எனக்கு இன்னைக்கு பண்ணணுமா இருக்கு. பிகாஸ் ஐம் ஆல்சோ vlogging. இந்த மூஞ்ச வச்சுட்டே தான் நான் vlog பண்ண போறேன். அதனால சரி ஒரு க்ளோயியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு ஹைலைட்டர் எடுத்து போட்டுக்கிறேன். மேக்கோட இந்த ஹைலைட்டா ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் அப் காமிக்கிறேன் என்னுடைய ஃபேஸ். லைக் ஃபவுண்டேஷன் போட்டதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட் வெயிட்டாக போட்ட மாதிரியே தெரியல. லைக் பவுடர் லேயரிங்லாம் கூட ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, ஸ்கின்னாகவே இருக்குது. நான் வந்து ஃபுல் கவரேஜ் லுக்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. ஐஸும் அப்படி தான் வேரபிளாக இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் இது உங்களுக்கு வந்து அப்படியே லாஸ்ட் ஆகணும் ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுக்கலாம். பட் எனக்கு கண்டிப்பாக இன்னைக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆக போகுது, ஏன்னா சமைக்கிற வேலைலாம் இருக்குது அவையும். ஸோ செட்டிங் மிஸ்ட்லாம் அடிக்கிறதும் எனக்கு வேஸ்ட்டு தான். இன்னொன்று வாட்டர் ப்ரூஃப்ன்றது வேற, ஸ்வெட் ப்ரூஃப்ன்றது வேற. வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிற மேக்கப்லாம் வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஸ்வெட் ப்ரூஃப் டேக்கிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது சில பேர் கேட்டிருந்தீங்க, அது முகத்தில் உட்கார மாட்டேங்குது அப்படியே வருது அப்படின்ட்டு. காம் டவுன் பண்ணிட்டு சிச்சுவேஷனை கூல் டவுன் பண்ணிட்டு மேக்கப் பண்ணுங்க, ஹரிபரியில பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிற ஒரு ஆள்னா ஒரு 2-3 டேபிள் ஃபேன் ஆச்சு வச்சுட்டு, ஏசி வச்சுட்டு, ஏர் கூலர்ஸ் மாதிரியாச்சும் எதையாவது வச்சுட்டு முன்னாடி உட்காந்து நீங்க இது பண்ணுங்க, மேக்கப் பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் இருக்கு, நான் ஷேர் பண்றேன் இன்னொரு வீடியோல. இப்போ போயிட்டு நான் என்னுடைய இந்த கூந்தல் ஏதாவது சார்ட் அவுட் பண்ணிட்டு என்னுடைய அவுட்ஃபிட் மாத்திட்டு வந்துடுறேன். வாவ், என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்ஃபிட் அண்ட் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்ஃபிட் அண்ட் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைல் நீங்க கேட்கலாம். பட் இதுதான் இப்போதைக்கு என்னால் வந்து பண்ண முடியும். ஏன்னா பிளாக் டிஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்சல்யூட் ஃபேவரட். ஒரு டெய்லி வேர், கேஷுவல் வேருக்கு பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் அடிக்கடி குப்பை பண்ணுவேன், ஏதாவது அழுக்கு பண்ணுவேன், அதெல்லாம் வந்து பிளாக்ல அவ்வளோவா தெரியாது. அப்புறம் முடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது நான் குளிச்சுட்டு வந்ததுலேருந்து. ஸோ கொஞ்சம் நேரம் இப்படி தான் நான் வந்துட்டு ஓப்பனில் வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு கிளிப் மட்டும் இப்படி போட்டு மூஞ்சில் இல்லாத மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். பட் அவ்வளவுதான் என்னுடைய லுக். அண்ட் இந்த நாளுக்கு வந்து கிளம்பிருக்கிறது வந்து இந்த லட்சணத்துல தான். ஸோ இந்த மாசத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன்ல, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கட்டும். எனக்கே இதான் வந்துட்டு ஒரு டானிக் மாதிரி. ஓகே, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மந்த்லி ஸ்டார்ட் டுட்டோரியல் மாதிரி இருக்கும் இது அப்படின்னு நினச்சி நான் வந்து இது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் போன மாதம்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்லகிஷாக ஆகுன்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்துறீங்க, நல்லா பிரிஸ்காக இருங்க, க்ளீனாக இருங்க. இந்த மாதிரி நீங்களே உங்களை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு எங்கேயோ கிளம்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அழகாக ரெடியாக எனக்கு நாளை வந்துட்டு நீங்கள் கான்குவர் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இவ்வளோ நல்ல வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான ப்ராடக்ட் இருக்குது, அது நான் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.